நீங்க ஒரு டெக் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஐடி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. இப்போ கரண்ட்டா ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் தி ரியல் கொஸ்டின் இஸ் உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் வொர்க் ஃப்ளோ தெரியுமா? இல்ல டெக் டீம்ஸ் எப்படி வொர்க் ஆகுவாங்கன்னு தெரியுமா? இன்னுமே சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் பார்த்தாலே அப்ளை பண்றது ஸ்டாப் பண்ணிட்டு, உங்க ஸ்கில் பேஸ்டா ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி பண்றது? அந்த ரோல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல உங்களுக்கு டீகோட் பண்ண போறேன். இப்போ ஒரு டெக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துப்போம். அத 2ஆ செப்பரேட் பண்ண முடியும். ஒண்ணு கிளையன்ட் சைட், இன்னொன்னு சர்வர் சைட். கிளையன்ட் சைட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற டான்சர்ஸ் மாதிரி. நல்ல காஸ்டியூம், மேக்கப், லைட்ஸ்ன்னு அழகா இருக்கும். இவங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, யூஐ லுக் அண்ட் ஃப்ளோ கிரியேட் பண்றது, டேட்டா வேலிடேஷன்ஸ் பண்றது, பேசிக்கலி ஸ்மூத் இன்டராக்ஷன்ஸ் கிரியேட் பண்றது. இதுல ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங். இவங்க பேசிக்கலி ஒரு வெப்புக்கோ, ஆப்புக்கோ எப்படி டிசைன் பண்ணணும், அதோட லுக் எப்படி இருக்கணுன்றத டிசைட் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபிக்மா, அடோபி எக்ஸ்டி மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் யூஸ் பண்றாங்கன்றத பார்த்து ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். பேசிக்கலி ஃப்ரண்ட் அண்ட் கோட் எழுதுறது, லைக் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றது. ஸோ இதில் லைக் யூஐ டிசைனர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற டிசைன்ஸை கம்ப்ளீட் கோடா ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸா சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் தென் முக்கியமான டீம் வெப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஹூக்ஸ் டீம். இதை நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. லைக் இவங்க என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து அடுத்த டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றதுக்கான ரீயூசபிள் காம்போனன்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பிசினஸ் லாஜிக்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனியோ இல்ல ஸ்டார்ட் அப்கோ போறீங்கன்னா இப்போதான் they will be creating that architectures. உங்களுக்கு இந்த ரியாக்ட் ஜேஎஸ் ஹூக்ஸ் கிரியேட் பண்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா எம்என்சிஸை விட்டுட்டு ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் த ஃப்ரண்ட் அண்ட் கியூஏ டீம். இவங்க இந்த ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸோட ஃப்ளோ, டிசைன் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்றத டெஸ்ட் பண்ணி அண்ட் அகெயின் டீபக் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு கிளையண்ட் சைட் ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் சர்வர் சைட். இவங்க பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் போல. லைட்ஸ், ஸ்டேஜ் செட்டப்ஸ் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும்னா பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எழுதுறது, ஏபிஐ இன்டெகிரேஷன்ஸ் பண்றது, டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்றது இது எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பேக் அண்ட் டெவலப்மெண்ட். பேக் அண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா லைக் இந்த ஸ்ப்ரிங் பூட், டிஜாங்கோ மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றது தான். லைக் பேசிக்கலி ஃப்ரண்ட் இருந்து அனுப்புற ரெக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே கரெக்டான ரெஸ்பான்சஸ் சென்ட் பண்றது தான் இவங்களோட ஒர்க்கே. அண்ட் தென் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பேக் எண்டோட ரெஸ்பான்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் த ஏபிஐ டீம். இவங்க ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட பிஸ்னஸ் லாஜிக்ஸை எடுத்து ஏபிஐஸாக கிரியேட் பண்ணி அவங்களோட ஃபெல்லோ டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஏபிஐஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து பேக் அண்ட் கியூஏ டீம். இவங்க இந்த ஏபிஐ கிரியேட்டர்ஸ், டெவலப்பர்ஸ் எல்லாரும் கிரியேட் பண்ற ப்ராடக்ட்ஸை கரெக்டாக டீபக் பண்ணி எரர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி திரும்ப டெவலப்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அடுத்து டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். இவங்க தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் 10 யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணுமா, இல்லை 10 மில்லியன் யூசர்ஸ் ஹேண்டில்ஸ் பண்ணுமா, இல்லை 24/7க்கு கிராஷ் ஆகாமல் ஒர்க் ஆகுமா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுக்கு சிஐசிடி, பைப்லைன்ஸ் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா ரோல்ஸ்லையுமே உங்களால் எந்த ரோலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுன்றத உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணி அந்த பர்டிகுலர் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்கலி ஃப்ரண்ட் எண்டில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பேக் எண்டில் ப்ராசஸ் பண்ணி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணி இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணப்படுது. ஸோ இதில் உங்கள் ரோல் என்னன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு விஸ்டாக் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்து எந்த டெக் பற்றி பேசணுன்றதை கமெண்ட்டும் பண்ணுங்கள்.